இன்றைக்கி நம்ம மனசை உழுக்கின ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தியோட உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். ராமேஸ்வரம் அருகே நடந்த ஒரு கொடூரமான கொலை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அசைச்சு பார்த்துருக்கு. ஒரு +2 படிக்கிற மாணவி தன்னை காதலிக்கலை அப்படிங்கிறதுக்காக ஒருதலையாக காதலித்த ஒரு இளைஞன் ரொம்ப கொடூரமான முறையில் அந்த பொண்ணை படுகொலை செஞ்ச சம்பவம் ஒட்டுமொத்தமாக எல்லாருமே உலுக்கி எடுத்திருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பேச போகிறோம். ராமேஸ்வரம் சூரங்கக்கட்டு பகுதியைச் சேர்ந்த +2 படிக்கக்கூடிய மாணவி தன்னுடைய வாழ்க்கையை அமைதியான முறையில் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அந்த மாணவியை ஒருதலையாக காதலிச்சு வந்ததாக சொல்லப்படுது. பலமுறை தன்னுடைய காதலை அந்த மாணவி கிட்ட சொல்லியும் வெளிப்படுத்தியும் அந்த மாணவி அதை ஏற்க மறுத்துட்டதாக சொல்லப்படுது. தனது படிப்பில் முழு கவனத்தையும் அந்த மாணவி செலுத்தி வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. எதிர்காலத்தில் தன்னுடைய கனவுகளை நினச்சி அடுத்து நம்ம என்ன ஆகணும் அப்படிங்கிறத நினச்சி நிறைய கனவுகளோட அந்த மாணவி டெய்லியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் இந்த காதல் தொந்தரவுகள் ஒரு கட்டத்தில் அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக அந்த மாணவிக்கு இந்த ஒன் சைடு லவ் இருக்குல்ல, அந்த பையனோட ஒன் சைடு லவ் பெரும் இடையூறாக அந்த மாணவியோட படிப்புக்கு இருந்திருக்கு. அந்த மாணவி அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த முனிராஜ் என்ன பண்ணியிருக்கான், தொடர்ச்சியாக லவ் டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த மாணவிக்கு. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு அந்த மாணவி ஆளாகி சரியாக படிக்க முடியாமல் வந்திருக்காங்க. அவரோட அந்த பையனோட காதலையும் தொடர்ச்சியாக நிராகரிச்சுட்டே வந்திருக்காங்க. ஆனால் அந்த காதலோட மறுப்பை அந்த பொண்ணு நோ சொன்னதை ஏற்றுக்க முடியாத அந்த இளைஞன் முனிராஜ் என்ன பண்ணியிருக்கான், ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிட்டு ரொம்ப கொடூரமான ஒரு முடிவை எடுத்திருக்கான், கையாண்டிருக்கான். ஆனால் இது எதுவுமே தெரியாத அந்த மாணவி வழக்கம் போல் ஸ்கூலுக்கு டெய்லியும் போய்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த டைமில் பின்தொடர்ந்து போன அந்த முனிராஜ் அப்படிங்கிறவன் அந்த மாணவியை கத்தியால் சராமரியாக குத்து படுகொலை பண்ணியிருக்கான். யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அதுவும் காதலை ஏற்க மறுத்ததுக்காக அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த படுபாதக செயலை, அந்த காட்டு முன்னாடித்தனமான ஒரு செயலை, காதலுங்கிற பேரில் ஒரு கொடூரமான கொலையை அந்த இளைஞன் நிகழ்த்தியிருக்கான். அந்த காட்டு முன்னாடித்தனமான கத்தி குத்துலேருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்த சம்பவ இடத்துலேயே அந்த மாணவி இரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு விழுந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் வெறும் ஒரு கொலையாக மட்டும் அந்த இதை கடந்து போயிட முடியாது. இது ஒரு இளம்பெண்ணுடைய வாழும் உரிமையை அப்பட்டமாக பறித்த ஒரு கொடூரனுடைய செயல் அப்படின்னு விவரித்தா கூட அது சரியாக தான் இருக்கும். இப்படி ஒரு காட்டு முன்னாடித்தனமான இந்த கொடூரமான சம்பவத்துக்கு இந்திய தண்டனை சட்டம் IPC மிக கொடுமையான பிரிவின் கீழ் இந்த இது குறித்து வழக்கு பதிவு செய்யப்படணும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. IPC பிரிவு 302 படி இது கொலைக்கான பிரிவு திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த கொடூர செயலுக்கு குற்றவாளிக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வரைக்கும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி IPC பிரிவு 354D அந்த பிரிவின்படி மாணவியை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து சென்றது, வற்புறுத்தினது, தொந்தரவு செஞ்சது, இதெல்லாம் பயங்கரமான ஒரு குற்றம். இந்த குற்றத்திற்கு உட்பட்டும் அந்த இளைஞனுக்கு இந்த பிரிவிலையும் தண்டனை கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிநபருடைய வாழும் உரிமையை ரைட் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்கள்ல, அதை அந்த தனிப்பட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 படி இங்கே அப்பட்டமாக மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த செக்ஷன்லையும் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீஸார் உடனடியாக துரிதமாக செயல்பட்டு குற்றவாளி முனிராஜை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. தற்போது அந்த முனிராஜ்கிட்ட போலீஸார் பல்வேறு விதமான விஷயங்களை, பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அந்த கொலை சம்பவம் நடந்த அந்த இடத்துல அந்த தடயங்களை சேகரிக்கக்கூடிய விஷயங்களையும் போலீஸார் ஒரு பக்கம் மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு லூப் ஹோல்ஸை வச்சு இந்த முனிராஜ் சட்டத்தை உடைச்சிட்டு வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல போலீஸார் ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தில் போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான எல்லா விதமான முயற்சிகளையுமே போலீஸார் இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த இந்த கொடூரமான சம்பவம் நம் சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை இன்னும் எந்த அளவுக்கு ஆழமாக வேரூன்றி இருக்குது அப்படிங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டுது. அதற்கு சாட்சி தான் ராமேஸ்வரத்தில் நடந்த இந்த +2 மாணவியோட ஒருதலை காதலுடைய
படுகொலை அப்படின்ற சம்பவம். ஒரு பெண் காதலை மறுத்தா அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வழியில் செல்ல வேண்டியது தான் நாகரிகமான ஒரு சமூகமாக நம்ம இன்றைக்கி மேம்பட்டிருக்கோம். ஆனால் அதை விட்டுட்டு ஆசிட் அடிக்கிறது, கத்தி எடுத்து குத்துறது, மிரட்டுறது, ஃபேமிலி ஏதாவது பண்ணிடுவோன்னு பயமுத்துறதெல்லாம் அதெல்லாம் அந்த அந்த காலகட்டத்தெல்லாம் தாண்டி நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் உலகத்தில் காசுக்கு பதிலாக ஜிபே வரைக்கும் நம்ம ஃபோன் இருந்தாலே போதுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இன்னும் மாசிட்டு அடிக்கிறது, கொலை பண்ணுறதெல்லாம் எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்னும் காட்டு மிராண்டிகளாடா நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாகரிகமான ஜென்ரேஷனாக இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நாகரிகமற்ற முறையில் மனிதத்தன்மை ஏற்று இது போன்ற கொடூரமான செயல்களில் ஈடுபடக்கூடிய இது போன்ற நபர்களுக்கு அதிகபட்சமான தண்டனைகள் ரொம்ப கடுமையான தண்டனைகள் கொடுக்குற பட்சத்தில் தான் இன்னும் அங்கொன்று இங்கொன்றுவாங்க நடக்கக்கூடிய இது போன்ற குற்றங்களை முழுமையாக தடுப்பதற்கு கடுமையான சட்டங்கள் தேவை அப்படிங்கிற குரல்களும் இப்போ மீண்டும் ஒலிக்க தொடங்கியிருக்கு. ஸோ தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டு மிக கடுமையான தண்டனைகள் கிடைப்பதற்கான வழிவகைகளை போலீஸார் மூலம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற குரல்களை இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். பெண்களுக்கு எதிராக, காதலுக்கு எதிராக, காதலுங்கிற பேரில் இது போன்ற மனிதத்தன்மையற்று ரொம்ப கொடூரமான செயல்களில் ஈடுபடுவக்கூடிய சம்பவங்களாக முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். அதற்கு இந்த சமூகத்தில் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வை, அந்த அவேர்னஸை இன்னும் மேம்படுத்த வேண்டும். தமிழக அரசு இன்னும் அந்த அவேர்னஸை பெண்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை, அந்த அவேர்னஸை தமிழக அரசு இன்னும் வீரியத்தோடு முன்னெடுக்க வேண்டும். பெண்கள் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் பெண்களிடம் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும், பெண்களை இப்படி தான் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னும் ஆண்களுக்கும் புத்திமதி சொல்லக்கூடிய அல்லது ஆண்களுக்கும் ஒரு அவேர்னஸ் உருவாக்கக்கூடிய விஷயங்களை தமிழக அரசோடு இந்த சமூகமும் ஒவ்வொரு குடும்பமும் முன்னெடுக்க வேண்டும். பெண்கள் சுதந்திரத்திற்காக, நீதிக்காக குரல் கொடுப்போம். பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒளியிட்டும் நீதிக்காக குரல் கொடுப்போம். பெண்கள் சுதந்திரமாக செயல்பட எல்லா விதமான கதவுகளையும் ஆண்கள் திறந்து விடட்டும். நன்றி.